ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நான் என்ன வீடியோ போடுறேன்னா, ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு 6 மாத காலமாக ஒரு டாபிக் ஒன்று போயிட்டு இருக்குது யூடியூப்பில். என்ன டாபிக்னா, பிரதர் ஜான் ஜபராஜ் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கினார், ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கினார், அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டார். எவ்வளோ மெசேஜ் நிறைய பேர் வந்துட்டு, அதாவது எப்படின்னாக்கா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே நிறைய அந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அவரது வீடியோ பாருங்கள். அவர் கரெக்டாக ஒரு வேளை நீங்கள் கரெக்டான யூடியூபராக இருந்தாக்கா நீங்கள் போய் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னாக்கா ஒரு பக்கம் நம்ம எப்போவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, 2 பக்கமும் நம்ம ஜட்ஜ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன விஷயம் தெரியும். உங்களுக்கு குற்றச்சாட்டப்பட்டவர்கள் யார், அவங்கக்கிட்டே கேளுங்க. அப்புறம் குற்றச்சாட்டப்பட்ட, அதாவது குற்றம் யாருன்னு சொல்கிறீங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. 2 பேர்கிட்ட கேட்டு என்ன ஒரு ஈரான முடிவை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய அவர் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, எவ்வளோ பேர் வந்துட்டு அவர் நேசித்தாங்க, எவ்வளோ யூடியூப்ங்க வாழ்ந்தாங்க, எவ்வளோ யூடியூப்புக்கு வந்துட்டு ஒரு ஏடிஎம் மிஷனாக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பாட்டு பாடுறாருன்னா அந்த பாட்டு வந்துட்டு கணக்கே இல்லாத வியூஸ் போகும். இப்போ அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கிறாருன்னா ஏன்னா ஆனாலுக்கு நம்ம அவர் உபத்திரவுக்கு, அதாவது நம்மளால் உதவி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம உபத்திரத்தில் சிக்க வைக்காமல் அட்லீஸ்ட்டு அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், சரியா? கிறிஸ்தவங்களாகி நம்ம சில பேர் கிறிஸ்தவங்க கூட இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இவர் ஏன் இப்படி பண்ணோம், இவர் ஏன் இப்படி செய்யணும், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு கரெக்டாக காரணம் இருக்கும் பொழுது நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் அவரை பற்றி தப்பாக சொல்லிங்க, சரியா? ஜட்ஜ் பண்ணுங்கள், போங்க, அவரை தேடி போங்க. அவர் எங்கே இப்போ ஏதோ சொந்த ஊரில் தான் இருக்கிறாராம், அவரை தேடி போய் பாருங்கள். பார்த்துட்டு நான் கூட 2 பக்கமும் பார்த்தேன். அதாவது அந்த சைடு பாட்ட வீடியோவும் பார்த்தேன், இவர் சொன்னதும் பார்த்தேன், சரியா? நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கடவுள் இல்லை, சரியா? அவரை ஊழியத்துக்கு அழிச்சிருந்து கடவுள், நீங்கள் அழிக்கல, நானும் அழிக்கல, சரியா? அதனால் வந்துட்டு அவருடைய ஊழியத்தை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது, சரியா? அவருடைய ஊழியம் சரியில்லைன்னா கடவுளை தூக்கி போடுவார், சரியா? கடவுள் என்ன சொல்லிக்கிறாரு, நீங்கள் எனக்கு பிடிக்கலைன்னாக்கா அந்த ஜீவபத்திலேருந்து பேரை கிறுக்கி போடுன்னு சொல்கிறாரு, சரியா? அதனால் வந்துட்டு அவர் பண்ணுவார், அவருக்கான வேலையை அவர் செய்வார். நம்ம இதை செய்ய தேவையில்லை. நம்ம யாரையும் குற்றம் தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் குற்றத்துக்கு உள்ளாவீர்கள், சரியா? நம்ம யாருக்கும் குற்றம் தீர்க்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு பெரிய மனுஷனும் இல்லை, பெரிய ஆளும் இல்லை, சரியா? அதனால் நம்ம வந்துட்டு ஜான் ஜபராஜ் மாஸ்டரை பற்றி நம்ம குறை சொல்கிறதும் இது சொல்கிறதும் நம்ம போயிட்டு இனாகிற உண்மை தெரிஞ்சுக்கணும் வந்து செய்யுங்க. அப்புறம் ஜான் ஜபராஜ் ஐயா, உங்களுக்கு பிரதர், உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் ஐயா. ஏன்னா நீங்கள் வந்துட்டு தப்பு செய்யலைன்னு நாங்கள் நம்புகிறோம் ஐயா, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். உங்கள் பக்கம் வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, எவ்வளோ பேர் தப்பாக நினச்சாலும் சரி, எங்களுக்கு தப்பாக நினைக்கிறதுக்கு எங்களுக்கு தோண மாட்டேது ஐயா. ஏன்னா நாங்கள் உங்களை வந்துட்டு நேசித்து அப்போதுலேருந்து நேசித்து தாக்குறோம், இப்போது நேசித்து தாக்குறோம், சரியா? யார் தப்பு என்ன சொன்னாலும் சரி, சரியா? எங்களுக்கு என்னன்னாக்கா எங்கள் ஜான் ஜபராஜ் பிரதர் வேணும். அதனால் வந்துட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஊழியம் பண்ணுங்கள், ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கர்த்தருடைய யுத்தம் இது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக. அதாவது நியாய நீதி உங்கள் பக்கம் இருந்தால், சரியா? இருக்குமானால், ஏன்னா இருக்கணும், நானும் நம்புகிறேன், சரியா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தர் மேலே பாரத்தப்படுங்க, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதீங்க, எந்த ஒரு தவறான அவங்க செய்கிற தவிர நீங்கள் செய்யாதீங்க. அவங்க ஏதாவது வன்முறைக்கு தின்னாலும் சரி, அரசாங்கம் இருக்குது, காவல்துறையினர் இருக்கிறாங்க, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்கக்கிட்ட கொடுங்க. என்ன அவங்க நெருக்கல் இது பண்ணாலும் சரி, நீங்கள் அவங்க மூலயமா நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ பிரதர். உங்களுடைய மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய மனநிலை நான் வீடியோ பார்த்தேன். நான் அந்த வீடியோ வந்துட்டு என்னால் வந்துட்டு அதாவது யோகிக்க முடியல. என்னடா இது இவ்வளோ கஷ்டம்,
ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதா, இவ்வளோ கூட இவ்வளோ அழுத்தம் கொடுப்பாங்களா? அதாவது மேலே மேலே கஷ்டம், மேலே மேலே கஷ்டம். கூட கூட இருந்தவங்களே குழி தோண்டின கணக்கு ஆயிடுச்சு. சரியா? அதனால் வந்துட்டு நீங்கள் ஏதோ துவண்டு போகாதீங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் எதுவுமே தீர்ப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. கர்த்தர் தான் உங்களை தீர்ப்பிடணும். கர்த்தர் தான் உங்களை அழைச்சார் இந்த ஊழியத்துக்கு. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறதோ அதுபடி நடுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர ஜான் ஜபராஜ் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய தவறு எது இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீங்கள் தண்டிங்கப்பா. மனுஷனை தண்டிக்க விடாதுங்க சாமி. நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. நீங்கள் வழிநடத்துங்க சாமி. நீர் அழைச்ச தேவன், உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் தான் ஆண்டவரை அழைச்சீர் ஊழியத்துக்கு. அதே போன்று அவரை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், ஆராதிக்கின்ற மூச்சு மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரன் மூலியமாக பல கோடி ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் எங்களோடு கூட இருக்கும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. அவருடைய துணை நீர் நில்லுங்க ஆண்டவரே. ஏதாவது இருந்தாலும் சரி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகரமாக நோக்கி செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்கள் மறவாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.